பட போச்சே. ஹாய்டா. ஹலோ 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 ஹலோ, சத்தமே கேட்கல. காது கேட்காது காபூதி. இப்ப கேக்குது. வெல்கம் டு another episode of Jalabulajals guys. எஸ் How's everyone doing? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ ஓகேடா, போகுது. ஏதோ போகுது. இந்த வாரம் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். Very good. But before we actually jump into topic this week, நான் என்ன சொல்ல வரேன்னா, we have a very special guest this week. நம்ம பாட்காஸ்ட்க்கு வந்து இவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்னு, திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லுவான். இவர் வந்து ஒரு மீம் லார்ட் இல்லை, இவர் ஒரு மீம் காட். பேசிக்லி நம்ம தமிழ் சொசைட்டிக்கு வந்து இஸ் அ மீம் காட். இவரோட கண்டென்ட்டை பார்க்காத ஆளுங்க இருக்க மாட்டாங்கங்கிறது நம்ம நம்பிக்கை. எஸ், இட் இஸ் மை கருத்து. ஸோ வாட் கருத்து ஐம் சேயிங் டுடே இஸ் பேசிக்லி அவர் கெஸ்ட் இஸ் மிஸ்டர் Jalabulajals. Hi bro, hi guys. How are you bro? I'm good. ஸோ ப்ரோ, பிஃபோர் வி ஸ்டார்ட் த பாட்காஸ்ட், எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இப்போதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்க வந்து ஃபுட்பால் பார்ப்பீங்களான்னு கேட்பேன். நீங்க என்ன ஃபேன்னு சொல்றீங்களா? இல்ல ஏன் ப்ரோ? இல்ல ப்ரோ, ஏன்னா நான் லிவர்பூல் ஃபேன். அதான் அதானா? நீ கேளு. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த சொல்லி ஆகணும், நீங்க ஒரு ஃபுட்பால் ஃபேன். நீங்க எந்த கிளப் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லலாமா? பேசிக்கா ஃபுட்பாலை லவ் பண்ற ஒரு ஃபேன். ஸோ எல்லா கிளப்ஸும் இது ஒரு பொலிட்டிக்கலி கரெக்ட் ஆன்சர் ப்ரோ. அப்படின்னு டிப்ளமேட்டிக்கா சொல்ல முடியாது. எம்யூ ஃபேன் தான். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி வர நம்ம எல்லாம் ஜட்டி போட்டாத மாதிரி அலையிறோம். பழகி போச்சு. வெரி குட். ஸோ லிவர்பூல் ஃபேன் வந்து நானும் யூவா. ஹவ் ஆர் யூ மச்சான்? நானா? ஓகேடா. வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. இப்ப சாம்பியன்ஸ் லீக் ரொம்ப பேசக்கூடாதுடா. சாரிடா, ஒரு ஃப்ளோல வந்து சின்ன வயசுல மேனிஃபை கிட்ட கேட்காதடானே. இப்போதான் கொஞ்சம் எனி டைம் திங்ஸ் கேன் சேஞ்ச். நான் வாய மூடிக்கிட்டே இருக்கேன். ப்ரூனோ will bring you all up டா. அந்த பெனல்டி 1-0 பெனல்டி ரொம்ப பட்டுட்டானுங்க. அதான் எக்ஸாக்ட்லி. Okay, so welcome to another episode of Vada Poche this week. As you all guessed, நீங்க வந்து இந்த வாரம் வந்து நம்ம வந்து மிஸ்டர் Jalabulajals வந்து நல்லா converse பண்ண போறோம். We're going to have a good conversation. We're going to talk about memes. Jalabulajals. So bro, basically my first question to you bro. Jalabulajals, how did you get started? எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த Jalabulajals? அதாவது சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு கனவு அப்படின்னு இல்ல. Just one random fucking night I just felt like I was bored with my own personal handle. IG-ல இருந்துச்சு. அது போர் அடிச்சிச்சு. லைக் அவ்வளோ ஒன்றும் புது ஃபோட்டோஸ் ஒன்றும் எடுக்கிறது இல்லை. So I just thought, okay, let's start something else. And then initially what I wanted to do was cinema related stuff. So it's like I wanted to share about movies, songs, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்சேன். Actually I opened a page. I closed it in 2 days because it was like going nowhere. Like I just realized that it was just அன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். But then after that I didn't have anything much to add on to it. I wanted to do like movie reviews, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தேன் நிறைய பேஜஸ் வந்து மீம்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல் லைக் தட்ஸ் ஆல்சோ சம்திங் ஃபன். படத்தை பற்றியும் ஏதோ கொஞ்சம் டச் பண்ணலாம், அதே சமயம் ஏதாச்சும் ஃபன்னாக பண்ணலாம். ஸோ அண்ட் தென் அப்போ வந்து ரொம்ப நான் காமனாக பார்த்தது வந்து ஃபோட்டோ மீம்ஸ். ஸோ தெரியுமா அந்த டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்களே, நிறைய டைல்ஸ் இருக்கும், அதில் வந்து அவங்களே கேப்ஷனை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நான் அவ்வளோ பண்ணுறதுக்கு சோம்பேறி. ஐ ஜஸ்ட் தாட் லெட்ஸ் மேக் த வீடியோ டூ த டாக்கிங். நம்ம மேலே சும்மா ஒரு சிங்கிள் லைன் போட்டால் போதும், அதுக்கப்புறம் வீடியோவே அது பேசிட்டோம். ஸோ சிங்க் ஆச்சுன்னா தென் இட்ஸ் தட்ஸ் ஜாப் டன். அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் ஃபன். இவ்வளோ நாள் தாங்கினது கூட எனக்கு இட்ஸ் குவைட் அ சர்ப்ரைஸ். பட் யா, அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன், லைக் நோ பிளான், நோ மோட்டிவ், நத்திங்.
Got I it. just wanted to do something. That's a very interesting way of thinking. நீங்க வந்து ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அது வேலைக்கு ஆகல, but you sort of found another way to actually penetrate, I would use the word here, to penetrate the meme society அப்படின்னு சொல்லலாமா? Yeah, sadly that's the only thing I've penetrated. ப்ரோ அப்படியே ஸோ எப்போ இந்த பேஜ் ஆரம்பிச்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. எந்த தேதி? January 9th, 2019. அந்த போஸ்ட் ஞாபகம் இருக்கா? என்ன போஸ்ட் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கு. என்ன போஸ்ட் ப்ரோ அது? அது ஓகே, கேப்ஷன் வந்து எக்ஸாக்ட்டா, ஐ மீன் ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், பட் அந்த சீன் வந்து முதல்வன் அந்த இன்டர்வியூ சீன். அப்ப ரகுவரனோட ரியாக்ஷன் தான். அவன் சொல்லுவான் தெரியுமா, தீக்குள்ள விரல் விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல, நீ விட்டு பாரு அப்படின்னு. ஸோ அந்த சீன் தான் ஐ ரிலேட்டட் இட் டு வாட்ஸ் தட், உங்க ஸ்டைல்ல மாத்தி having sex during during a period. But yeah, I think I even reposted it after a year, like Yeah, I remember seeing it. Yeah, I do. A few times. Yeah. அது வந்து ஒரு காம்பிலேஷன் மாதிரி பண்ணேன், all the முதல்வன் scenes, the whole interview scene ஒரு 4 இருக்கும், அது பேக் டு பேக்கா போஸ்ட் பண்ணேன். So I reposted that சும்மா ஒரு சென்டிமென்ட்க்கு. நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் அதான். அது உங்க பிகெஸ்ட் ரீச்னு சொல்லலாமா, இல்ல is that what gave you your identity as Jalabulajals? ஐடென்டிட்டி வந்து ஒரு மீம்ல வந்தது இல்ல, அது ஒரு மீம்ல வந்து நாசமா போலாம், ஆனா ஒரு மீம்ல ஐடென்டிட்டி வராது. Because it took a while. I can't even remember, like quite a long time, like 10,000 followers தாண்டி தான் they started noticing a certain type of pattern. So இந்த மாதிரி இதான் மீம்ஸ், இந்த மாதிரி மீம்ஸ் தான் இந்த பேஜ்ல இருக்கு. ஓகே, this is what you call adult memes. பாட்டை நாசம் பண்றான், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து after a while only they notice. Initially it's like you can post anything. So it's like it wasn't a one off. ப்ரோ நீங்க பாட்டு நாசம் பண்றேன்னு சொல்றீங்களே, உங்க ப்ரோஃபைல் பிக் அந்த ப்ரோஃபைலே போட்டிருக்கீங்களே, ஸ்பாயிலிங் ஆல் த போஸ்ட் ஃபார் யூ டே, அதுல தான் ப்ரோ நீங்க நிக்கிறீங்க. இல்ல அதான் எனக்கு வந்து லைக் ஒரு காமெண்ட், லைக் you get many stereotypical comments for every post usually. So over time நான் வந்து ஒன்னு அடிக்கடி நோட்டீஸ் பண்றது, ஒரு போஸ்ட்ல ஒரு 10 பேராச்சும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிடுவாங்க, இந்த பாட்டும் போச்சா இந்த பாட்டும் போச்சான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் இனிமேல் இந்த பாட்டு கேட்டா இனிமேல் எப்படிதான் இந்த பாட்டு நான் கேட்க முடியும், அந்த மாதிரி ஒரு காமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். நான் யோசிப்பேன், why all still surprise? ஒரு வருஷம் மேல ஆச்சு. அதான் உண்மைதான். பயோல தெளிவா போட்டேன். ஸோ இட்ஸ் லைக் அதுல நீங்க பயோல பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் a scene for every situation தான் போட்டிருப்பேன், பிராக்கெட்ல a scene ruined for every situation. So yeah, basically that's அவ்வளவுதான், அந்த பேஜ் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. அதான் நீங்க அந்த பாட்டு நாசமா, லைக் அது ரூயினிங். ஐ எத்தனை பாட்டு தெரியுமா? ஐ ரிமெம்பர். ஆமா வந்துட்டான் ஐசன் ஞானி மயிரி. பேசிக்கலி என் தொண்டை மட்டும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா பேசிக்கலி யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். இளையராஜா இசை நானினா நீ இசை பண்ணிடா. I am beautifully thank you மச்சான். I am beautifully thank you. So bro, நீங்க வந்து how do you approach that content creation? So இப்போ எப்படின்னா, இப்போ அந்த ரகுவரன் சீன் எடுத்துக்கோ, அது வந்து ஒரு எந்த வகையிலையும் யோசிக்கலாம், ஆனா அதை எப்படி ரூவன் பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்படி அந்த content creation, அந்த ஞானி உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? தெரியல bro, I think it's like everything is easier if you have a perverted mind. So அது ட்ரூ ப்ரோ. பழகிருச்சு. It's like I treat it as this is not work for me and this is not some serious creative processலாம் அவ்வளோ ஒன்றும் எஸ்பெஷலி இனிஷியலி யோசிக்கவே இல்லை, இஷ்டத்துக்கு தான். ஸோ இட்ஸ் லைக் மோர் லைக் how you guys talk among each other, among friends, எப்படி பேசுவோம். ஸோ அப்போதான் நமக்கு வந்து among friends we can actually like மற்றவனை பற்றி பேசுறது, விளக்குறதோ இல்லை நல்லது பேசுறது கூட எப்படி வேணாலும் நம்ம வந்து லைக் we can roast and we can make fun of them. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து படத்தெல்லாம் பார்க்கும்போது I actually treat it as like friends. ஸோ எனக்கு லைக் நான் இப்போ ரூயின் பண்ண பாட்டு whatever I ரூயின்னு சொல்கிறேன், பட் whatever songs I've used are songs that I like.
ஸோ நான் வந்து உட்காந்து அவ்வளோ மெனக்கிட்டு யோசிக்காம அப்படியே அது ஒரு ஃப்ரெண்டை எப்படிலாம் நம்ம வடைச்சு தள்ளுவோம் அந்த மாதிரி தான் படத்தை வந்து பிடிச்ச படம். முதல் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்தாச்சு. ஸோ இட்ஸ் லைக் நான் திருப்பி அந்த படத்தை உட்காந்து பார்த்து அனலைசிஸ் பண்ணி ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது மைண்ட்ல இருக்கும். சைல்ட்ஹுட் மூவி. ஸோ இட்ஸ் quite an easy thing. Like you just relate it to whatever people are talking about now. Like இப்ப நம்ம ஏஜ் படி பார்க்கும்போது and then it's like okay, as adults or as young adults, what people talk about a lot, it's usually about sex, and sex is a very taboo topic, but among friends it's never taboo. எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஸோ அப்படிதான் I consider it like a private space. It happens to be a public page, but yeah, I just treat it as a that's my page. So என் இஷ்டத்துக்கு நான் போடுறேன். ப்ரோ, நீங்க மீம் கிரியேட் பண்ணும் போது do you like you watch the film then you get an idea of what meme you want to create, or நீங்க you just try and remember back சரி எந்த படத்துக்கு இந்த மீம் ஷூட் பண்ணலாம்னு? So how do you approach your... I've got many approaches, bro. Like and most of it is just random. Sometimes like back when like I was working up வேலை செய்யற டைம்ல லஞ்ச் பிரேக் அப்ப கூட ஏதாச்சும் டக்குன்னு ஏதோ ஒரு யோசனை வரும். Then it's just a matter of like a minute or two for me to actually create it, right? So it's very simple. Like I said, video memes are very very easy to make compared to the photo memes. So அது டக்குன்னு ஒரு யோசனை வரும். இல்லாட்டி ஒரு புது படம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்ப இன்ஸ்டன்டா எல்லாம் லைக் வாட்ச் ட்ரெய்லர் ஆஃப் a movie just got released. அப்ப அதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும். லைக் usually what I do is I consider my memes to be original, ஆனா அந்த theme and all that is actually not original. அது ஏற்கனவே பல வருஷமா all this ஏற்கனவே எல்லாம் it's done and dusted. People have used it multiple times using different photos or concepts or movies. So I'm just Indianizing it. ஸோ நான் ஏற்கனவே பார்த்த நிறைய கேப்ஷன்ஸை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த கேப்ஷன்ஸ் நான் ஏற்கனவே பார்த்த மீம்ஸ் எங்கேயோ எப்பயோ பார்த்துருப்பேன். அதை வந்து சும்மா லைட்டா ட்வீக் பண்ணி, ஆனா அந்த வீடியோ வந்து அந்த தாட் வந்து வில் பி சம்திங் ஒரிஜினல். இந்த சீனை எப்படி இந்த கேப்ஷனுக்கு நீ மேட்ச் பண்ண, அங்கதான் மேட்ரு. மற்றபடி அந்த கேப்ஷன் வந்து அவ்வளோ ஒரிஜினலா இருக்காது. இட்ஸ் சம்திங் வெரி காமன் ஸோ தட் மோர் பீப்புள் கேன் ரிலேட் டு இட். இன்ஸ்பயர்ட் ஃப்ரம்னு சொல்லலாம்ல. இன்ஸ்பயர்டும் சொல்லலாம், பச்சையா காப்பின்னு சொல்லலாம். இல்ல ப்ரோ, பொலிட்டிக்கலி கரெக்ட். இன்ஸ்பயர்ட். ஆமா, தட்ஸ் a safer, I mean nicer. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, அப்படியே வெச்சுக்கோ. ப்ரோ, உங்க விதத்துல பார்த்தா ஓகே, நீங்க எந்த ஆக்டர் உங்களுக்கு the most மீம் வதியான மீம் கொடுக்குறாங்க? இல்ல அது எப்படின்னா லைக் நம்ம சின்ன வயசுல இருந்து இட்ஸ் we have many stages, many phases. So இப்ப லைக் ஒரு 10 years back when I was schooling and all, அப்ப வந்து மீம்ஸ் இல்ல, இன்ஸ்டாகிராம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ பேக் தென் நம்ம வந்து இப்போ இந்த டிவியில் ஏதாச்சும் பார்க்கறது அதை வச்சுதான் நம்மளுக்கு அந்த ஆளுங்களை விடைக்கிறது. ஸோ அப்போ வந்து அப்பவே மீம் லாட் பிஃபோர் மீம்ஸ் ஆக்சுவலி வெரி ப்ராமினன்ட், எஸ்பெஷலி தமிழ் மீம்ஸ். அப்போ வந்து கோல்டன் மீம் மெட்டீரியல் கொடுத்தது வந்து டெஃபினெட்லி விஜயகாந்த் அண்ட் டிஆர். அவங்கள அடிச்சுக்க முடியாது. லைக் தே ஆர் the I don't know, they are the godfathers of this kind of material. எது பண்ணாலும் அதை வச்சு நம்ம விடைக்கலாம். அவங்க தான் இனிஷியலா. பட் ஒன்ஸ் மீம்ஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட், லைக் ஆக்சுவல் மீம்ஸ் வந்து ஆரம்பிச்சப்ப ஒன்ஸ் இட் பிகேம் லைக் இனிஷியலி ரெடிட் தான். now like even now Reddit actually they look down upon Instagram memers. That's like நீங்கலாம் சின்ன பசங்க, you are the lame version of meme creators. Yeah. So but like once it got prominent on Insta and all, obviously Vadivelu is the king. It's like every reaction you already have a template for that. Yeah. So yeah, but எனக்கு வந்து personally it's like anything and everything, because நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இப்போ Vadivelu it's meme god ready, he's like every memer would definitely, you can't avoid Vadivelu. So I don't want to do something heavily dependent on his material. அது அப்பப்ப கண்டிப்பா வரும், because come on, you have to live Vadivelu, you can't avoid that. But yeah, like வேற ஏரியால போனோம்னா then any actor யாரா இருந்தாலும் சரி, yeah, actually meme worthy. ஸோ அந்த பேரு முக்கியம் இல்லை, அந்த கண்டென்ட் சரியா இருந்தா அது ஓகே. ஆமா, it's like how you make them a meme. It's like you're not making them a meme, it's just the scene.
So like நான் எனக்கு favorite actors like I don't have one, but I kind of like anyone as long as the movie is good, I'm going to enjoy it. So எனக்கு ஆக பிடிச்ச actor ஆக பிடிச்ச scene கூடயும் I can still make fun of it. Or I can, because I'm not making fun of the actor or anything, I'm just twisting the concept. இப்போ சீரியஸான ஒரு சீன் ஓடி இருக்கு, அதை வச்சு அதை வந்து கொஞ்சம் மொக்கையாக்குறது. ஸோ பார்த்தோன்னே என்னடா காமிக்கிறது, கரெக்ட்? Something like that. And then if it's like something very என்ன சொல்றது, ரொம்ப இன்னசென்டான ஒரு சீன் வந்து I'll use it for something, you know, like adult context. And சில வாட்டி கில்மா பாட்டு ஏதாச்சும் இருக்கும், அது ஒரு ஐட்டம் பாட்டா இருக்கும், அடல்ட் தீமா இருக்கும், அந்த பாட்டு வந்து I'll use it for innocent situation. எல்லாத்தையும் திருப்பி போடுறது, அவ்வளவுதான். பாட்டுல வந்து ரொம்ப பார்த்தாலே தெரியும் அது வந்து ஒரு அடல்ட் சாங். அவன் பேசுறது பச்சை நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே அவன் இதுதான் மீன் பண்றான், வேற ஏதோ பண்றான்னு. அது வந்து ஒரு ரொம்ப நொஸ்டாலஜிக்கான இன்னசென்ட்டான ஒரு கேப்ஷன் வச்சு பாய்க்கிறது. Yeah, basically just playing with the context of it. So நான் வந்து ஒரு Chinese food பிரியர். Okay, I love Chinese food. Okay. And I'm also a Yuan fan lah. எனக்கு யுவன் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். Cheers bro. Yes. So ஒரு பாட்டு இருக்கு, மேற்கே மேற்கேன்னு. I remember that. That is actually one of my favorite bro. அது எனக்கு தோணல தெரியுமா, எனக்கு சத்தியமா தோணல. அந்த பாட்டு மொத வரியில லாய் 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 லாய்னு வரும். சரியா? அவர் வந்து லாய் 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 பாடும். It doesn't, you know, it didn't occur to me. ஸோ நான் சைனீஸ் ஃபுட் வந்து அன்னைக்கு தற்செயலாக வாங்க போனேன். சரியா? இவர் மீமை பார்த்தேன், when you approach the Chinese நான் காஃபி பியர் லேடி என்னமோ போட்டிருந்தாரு அந்த மாதிரி. Then he start singing lie 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 lie. Like ஐயோ, what a legend, what a legend. I cannot, I was defeated. Same நானும் அந்த மீமை பார்க்கும்போது I think I scared my sounds on the way to the toilet. bro பார்த்தேன் கதவை திறந்தேன், யூசுவலா இந்த மாதிரி மீம்ஸ் நான் பாக்குறப்போ what I'll first do is I forward to everyone of my same அதான். So நம்ம என்ன பண்ணுவோம்னா like I think a lot of people நிறைய பேர் பண்ணுவாங்க, like அவங்க ஏதாவது உங்களோட மீம் ஏதாவது பார்த்தா immediately share it to நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் DM வழியா, அப்புறம் அதுக்குள்ளே நம்ம போட்டு டாக் பண்ணிக்குவோம். அது so it's like one way for us to share our memes also lah. So it's quite funny because நிறைய பேருக்கு especially நம்ம சோஷியல் சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொன்னீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸா வந்தா யூசுவலி ஹியூமர்லாம் அப்படி ஃபில்டர் பண்ணாம அப்படியே ஜோக்லாம் சொல்லிக்குவோம்ல. ஸோ உங்களோட the style of humor that Jalabulajals has, right, நம்ம வந்து is the type of humor that நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சொல்றது. ஸோ ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும், அதை வச்சு நேரத்தா சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ லெட்ஸ் சே நம்ம வந்து ரியல் லைஃப்ல ஒரு சைனீஸ் ஸ்டோனு பக்கத்துல போய் நடந்து வந்தா அந்த சாங் ஞாபகத்துல வர அப்படியே தானா மைண்ட் வாய்ஸ்ல சிரிச்சுக்கிட்டு நடந்துக்கு போயிடும். I cannot. நான் இப்ப சைனீஸ் ஃபுட் வாங்க போனாக்கா I cannot unsing that song. That is actually one of my earlier memes, right? அப்போ வந்து if you notice like that is something only us Malaysians and Singaporeans would understand. Yes. So நமக்கு புரியும், because அந்த why I'm saying Malaysian and Singaporeans na because ஒன்னு நம்ம Indians and then தமிழ் பாட்டு கேக்குறோம் and then you know we are exposed to this Chinese environment as well, so we can relate. So many in India obviously like they were slightly, you know, confused. Lost. Enna what's the joke here, like puriyala. But back then அப்ப வந்து majority of my followers were from Malaysia, so it was quite easy. இப்போ நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் அவ்வளோ அந்த மாதிரி மலே சைனீஸ் இந்த மலேசியன் ஹியூமர் அவ்வளோ டச் பண்றது இல்லை, பிகாஸ் இந்தியாவில் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்கள மதிச்சு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு லைட்டா. ஸோ அந்த ஃபேன் பேஸ், இது ஃபேன் பேஸ்னு சொல்லலாமா உங்களுக்கு? இல்லைப்பா, பெரிய வார்த்தை ஃபாலோவர்ஸ். Jalabulajals variants. ஸோ உங்க ஃபாலோவர்ஸ், சரியா, உங்க ஃபாலோவர்ஸ் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க மலேசியா இந்தியன். ஸோ இனிஷியலி வந்து மலேசியால ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து where do you get most content period girl from? Where do you get a lot of reactions from? India. Oh, yeah. My the reason I have this number of followers
it's hugely because of India. And the penetration சொன்னல, I have successfully penetrated the followers. So it's like கண்டிப்பா majority சென்னை தான். இந்தியால actually more than half my followers are from India. Nice. So the rest majority would be Malaysia and then closely followed by Singapore. இந்தியா பத்தி பேசும்போது உங்க ஸ்டோரியில பார்த்தேன், ஐ திங்க் ஃபார் 2-3 weeks ago, யாரும் உங்க ஃபாலோவர்ஸ் வந்து உங்க மீம் பேஜ் வந்து சூர்யா கிட்ட, ஆக்டர் சூர்யா சிவகுமார் கிட்ட காட்டினாங்க. ஆமா, அது கொஞ்சம் என்ன சொல்றது, I had to take down the photo actually. So என்னன்னா அது I don't know, due to some like privacy reasons and all, but yeah, for real, a follower of mine knows them, like their family friends, so தெரியும். So அதான் like என்ன சொல்றது, நானும் மனுஷன் தான், so I do get excited. So when he actually many months back itself he actually told that yeah, he knows Surya and Karthi, and then he shared a photo like yeah, they came to my office, பார்த்தாங்க his what's that artwork and all. And then after that தீபாவளி சீசன்ல அப்பதான் அதை கேட்டாரு, படம் எப்படி இருக்கு ப்ரோ. இட்ஸ் லைக் இன்னும் பார்க்கல ப்ரோ, இன்னைக்கு தான் பார்க்க போறேன். Then he said yeah, இன்னைக்கு தான் actually we were talking about your page with அண்ணன். Oh okay. So obviously I mean the excitement like okay, Surya Jalabulajals தான் என்னன்னு தெரியும், சூர்யாக்கு தெரிஞ்சாலே போதும். Like I don't care what he said, whether he probably spent a few secondsல பார்த்து ஏதோ, and then he said yeah, he just smiled and then he said that yeah, like இப்ப இருக்கிறவங்க எல்லாம் கிரியேட்டிவா இருக்காங்க, பட் அதுவே போதும் எனக்கு. I was like fuck man, Surya knows my page. பட் என்னன்னா அந்த போட்டோ நான் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிட்டு then I had to take it down, and then so many people who saw the previous story, the screenshot of the DM, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அண்ணனா அப்ப they were like are you fucking kidding me, you are trying to tell Karthi, I mean Surya's brother is the one actually texting you. என்னடா கதை விடுறான். It's like இல்ல It's like no, it's like no, அது அண்ணனு அவன் கூப்பிட்டான், ஆனா அவன் நிஜ தம்பி இல்லன்னு. எத்தனை பொண்ணுங்க என்ன அண்ணனு கூப்பிடுற, எல்லாம் என் தங்கச்சிங்களா இல்ல தானே. What a logic. Oh my god. எல்லாம் தப்பி தவிர எல்லாமே லக்கமே இல்லாம அண்ணன்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு தான் கெட்ட பேரு. நீங்களும் எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே விஜய்கா மாதிரி சட்டைக்கு அடுத்தது என்ன நெருப்பான்னு கேட்டிருக்கேன். Oh, that is legend, man. Narasimha. See, that is the example, bro. Perfect example. இந்த படம் வச்சு நீங்க ஒரு 100 மீம்ஸ் பண்ணலாம். So basically நீங்க ஒரு ரியல் லைஃப் டிஆர்னு சொல்லலாம். I hope you don't do the African music, bro. இல்ல வாயிலடா ட்ரம்ஸ் வாசிக்க மாட்டேன். ப்ரோ நீங்க கொஞ்சம் முன்ன நீங்க சொன்னீங்க நீங்க வந்து யுவன் மியூசிக்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் சாங் ஃப்ரம் யுவன், உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு சாங் என்ன ப்ரோ? டக்குன்னு ஐ மீன் there's so many, but கொஞ்சம் கிளிஷேடா தான் இருக்கும், பட் I can't avoid it. ஒரு நாள் இதுதான் ஃபேவரட் யுவன் சாங், புதுப்பேட்டையில செல்வராகவன் டைரக்ஷன் தனுஷ். So that is like I could pick it as my favorite. It's very என்ன சொல்றது, எப்போ வேணாலும் கேட்கலாம், பல வருஷமா கேட்டு இருக்கேன். அண்ட் அந்த லிரிசிஸ்ட் நான் முத்துக்குமார், அவரு he's no more, so he is also like one of my favorite lyricists. So அதான் ஃபேவரட் யுவன் சாங்னு சொல்லலாம். யுவன் பாட்டு what made you really like his songs? எந்த ஒரு நாள் எல்லாம் அந்த மொத பாட்டா இல்ல அதுக்கு முன்னாடியே like முன்னாடியே ப்ரோ எந்த பாட்டு? No, I first எனக்கு like first and foremost musicனா எனக்கு number one like whatever I know and I love is A.R. Rahman. அதான் first. So I am actually எனக்கு A.R. Rahman தான் இட்ஸ் லைக் என்ன சொல்றது, there's a lot more to music other than A.R. Rahman, but there's nothing beyond A.R. Rahman for me. Wow. அவ்வளவுதான், அதான் மேக்ஸிமம் பினிக்கல். ஸோ அது ஒன்று, that is like from childhood, like from early days since I was born, அந்த மாதிரி. ஆனா யுவன் வந்து இட்ஸ் லைக் ஒன்ஸ் ஐ வாஸ் ஓல்ட் இனஃப், அதான் விவரம் தெரிஞ்சோன்னே அப்ப ஸ்கூல் டைம், லைக் நான் secondary school during my teen years, Yuvan was at his peak. Yuvan was a different sort of beast. So appadan as I was schooling, appadan idu enna and 2008 2009 time வந்து சர்வம் பையா அதெல்லாம் வந்துச்சு. So Yuvan was like something else.
ஸோ அப்போதான் ரொம்ப கேட்டேன். That is when I actually really got into it. His music was like unavoidable. It's like anything, because back then இப்போ நான் வந்து like I didn't have any school time crush love, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா in spite of that you could still listen to his songs and still fall in love. You don't need to have a person for that, no. So Sarvam, Payya ellame, like you don't need to have someone, you just need to have that song. Adu podum. Layanda Payya was like, I think every song was a hit in that movie. Yeah, it's like the whole every album was like a banger. It was a jam back to back. A few years later he gave so many good songs, so many good albums. So அப்பதான் எனக்கு வந்து like really got into it. அப்பதான் புதுப்பேட்டை also just came a few years before that, 2006 or 7 I think. புதுப்பேட்டை is like a genius because அது ஒரு 14 songs இருக்கும் I think அந்த sound trackல, and everything was like really intense and like இப்போ எங்க ஏரியா உள்ள வரதெல்லாம் இப்போ மட்டும் நீங்க கேட்டா it's like, you know, what the fuck man, it's still your area song. You want to represent, you use that song. Right. அப்பல இருந்து bro, like about 10 years back. So ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாக்கா what song? It can be A.R. Rahman, it could be from Yuvan. ஒரே ஒரு பாட்டு. புது வெள்ளை மலை. புது வெள்ளை மலை. Okay. Nice. Okay, so நம்ம வந்து கம்போசரை பத்தி பேசிட்டோம். So ஒரு பாடகர், ஒரு சிங்கர், do you have any favorite singer? ஒரு குரல் அப்படி கேட்டா you just have to forget everything and you just want to listen. It's very seasonal, it keeps changing. Too many artist nu sonna composer na, it's I can easily say okay A.R. Rahman. Singer na, okay, in the current season la I like Benny Dayal. Sid Sriram பிடிக்கும். சொன்னா நேரா பையனுங்க கடுப்பா வராதுங்க. அவன் ஃபேவரட். No, the thing is like one thing cool, like what I like அது சும்மா ஒரு personal pride, தேவையில்லாம தான் ஒரு அல்ப சந்தோஷம், that Sid Sriram was introduced by A.R. Rahman in 2012 into the Tamil music scene, but I was actually listening to songs few years before that when he was actually doing his own songs. YouTube la mattum da release பண்ணிட்டு இருக்கும்போது like some LPs and all that, mixtapes or singles or whatever, he did his own music and those are all English songs. So நான் அப்பவே கேட்டிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் I used to share it with my friends, ஆனால் எவனும் மதிச்சு கேட்கல. அதுக்கப்புறம் கடல் வந்தோடனே வேற லெவல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைக் ஆஃப்டர் தள்ளி போகாத everyone is like okay, do you know Sid Sriram? Like போடா மயிறு. 5 வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்னால எதையும் மதிக்க மாட்டானுங்க, அதுதானே உண்மை. அது அப்படி இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ். bro வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனா குரூப் மெசேஜ்ல ஒருத்தனும் ரிப்ளை பண்ண மாட்டான். அந்த லெவல்ல இருக்கும் மரியாதை. I feel that. சித் ஸ்ரீராம் சொல்லும்போது பரஃப் மூஞ்சில ஒரு ஒளிய பாத்தீங்களா? இந்த கட்டத்துல அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த கட்டத்துல அதை நான் சொல்லி bro, let me guess. என்ன ப்ரோ? What appearance wise people compared you with him, is it? The people இங்கே ஒரு குதி இருக்கு bro. இந்த மாதிரி ஜோக்கா சொல்லாதீங்க bro. yes இந்த குரூப்லயே இந்த 4 பேர்லயே 1% call me Sid Sriram. அர்ஜென்டினா போட்ட ஜெஜிடா. Yeah, I've seen him live now. ஓகேடா, தேங்க்ஸ். யார சொல்றீங்க ப்ரோ? இந்த குரங்கா சீத்ரியாமா யாரோ? இல்ல உங்க ஃப்ரெண்ட கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சிட்ட பாத்திருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல. சிட்ட பார்த்தா பரஃப் அதோட அவன மறந்துற எடுத்தா. I've seen him live. I've seen him perform live. Oh, how is it? Fucking good, man. Seriously good. He is where மாதிரி இருந்துச்சு bro, like when I went for his concert he was like சிம்பிளான ஒரு ஜிப்பா, plain ஜிப்பா, full plain, no design, nothing, and then his usual messy hair and jeans I guess, and first song he was wearing some footwear, but after that he did some sort of like கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த you know you got to pay respect, அந்த சப்பாத்தெல்லாம் கழட்டி ஸ்டேஜ்ல ஏதோ பண்ணிட்டு he performed something a bit devotional. And then after that, throughout the concert, he was barefooted, but he still looks so fucking cool. So I was like, "Day, nee danda artist." Right. They're like so effortlessly cool, man. It's really nice. நீங்க சொன்ன மாதிரி சித் ஸ்ரீராம் is cool and
fucking good. But Barath is very uncool and fucking bad. Never அதான் mind. opposite. Yes, opposite. ஞாபகம் வச்சுக்க Barath. It's okay டா, never mind. I know இச்சினாவடா. டேய் நம்ம தான் அன்னைக்கே சொல்லிட்டோம் அவரு விட்டு நீ விட்டு ஷிட் ஸ்ரீராம்டா. விட்டு இதோட இந்த கான்வர்சேஷன் ஓவர். இல்ல சிட் ஸ்ரீராம் வச்சு ஒரு மீம் முந்தி அதான் சொன்னேன் back when I was actually sharing Malaysian related stuff as well. அப்ப வந்து யாரோ one of my followers suggested, so அது போஸ்ட் பண்ணேன். என்னது I forgot, it's something to do with ejaculation or something. ஆனா சிட் ஸ்ரீராம்க்கு பதிலா சிட் ஸ்ரீராம். ஓ ஓகே ஓகே புரிஞ்சுட்டு ஒரு ஆளை ரிமூவ் பண்ணிட்டா அது ஸ்ரீராம் ஆயிடும். So oh my god, யாரை வெட்டி வைக்கிறது இல்ல bro. adult content இதுதான் top no comments. It's நல்லவ மாதிரி நடிக்கிறான் அவருங்க. I got no comments. It's beautiful, marvelous, fantastic. சரி bro, நீங்க வந்து you post a lot of posts and adult related posts, you know. நீங்க வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்றதால have you ever encountered any negative comments, any hatreds? No, ஏன் இந்த மாதிரி போஸ்ட் பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இல்லையா? நோ, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் உங்களை எந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு? அடிக்கடி வரும். ஓகே, recently it has been lesser, so that's good. But yeah, initially I used to get a lot. Ever since, you know, once it was like it used to grow very rapidly. So there was a point, என்ன சொல்லுவாங்க, பீக்ல அந்த பீக் growthனு சொல்லுவாங்கல்ல. ஸோ டக்குன்னு ஒரு நாளைக்கு வந்து there will be like many followers, new followers. ஸோ புதுசா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க they won't understand the whole page like fully, உள்ள புரியாது. ஸோ டக்குன்னு ஒரு போஸ்ட் பார்த்துட்டு they'll get offended. அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹியூமர் பண்றதெல்லாம் like anyone can do. நீ ஒழுங்கான ஆளா இருந்தா like you're really talented, try making family friendly contents, try making something more decent அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்திருக்கு. ஸோ யா, பேசிக்லி ஆன்சரிங் டு யுவர் க்வெஸ்சன், யா நிறைய வந்திருக்கு ப்ரோ. அது உங்களோட கவுண்டர் ரியாக்ஷன் என்ன? Initially I used to explain, early days I'll try, சொல்லுவேன் like சில வாட்டி கொஞ்சம் சக்காஸ்டிக்கா ஏதாச்சும் சொல்லிடுவேன், அப்போ கொழுப்புல பட் ஆஃப்டர் தட் I learned to just ignore, because அது நல்லது சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கெட்டது வந்து அப்பப்பதான் வருது, பட் அதுதான் கண்ணுக்கு முதல் தெரியுது. So I'll be like, you know, first of all, I'm not talking about something wrong. I'm talking about when you say adult content, it's mostly revolving around sex. It can also revolve around work, some sort of dark humor, where adults can relate. So adults, the only thing we're doing is, it's not just sex, right? We are doing so much more. So as a kid, you wouldn't understand about work pressure or anything, about depression, about addiction, or so many things, bullying. நிறைய விஷயம் அப்பப்பதான் தெரியும், and எல்லாருக்கும் தெரியாது. So like, what's your big you know, what's your complaint? And புரியலன்னா பார்க்காத. I never asked like, you can check my bio, and that is something I'm very like, again, I take pride in that. I never beg anyone to follow my page. You see, like, it's actually a very common thing for many meme pages. They will actually mention in their bio ஒரு neat essay இருக்கும், please support us, keep supporting us, உங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாங்க கேரண்டி 100% laughter, அந்த மாதிரிலாம் தான் சொல்லுவாங்க. என்னோட எதுவுமே இல்லை, நான் ஒரு மீம் பேஜ்னே நான் சொல்லல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் a simple scene for every situation, அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கிட்டேன். So if you don't like it and you're still watching it, then that's your problem. So I will just ignore them. Under this understanding, I will just ignore them. That's all. I can't be explaining to everyone. Hatred வந்து கண்டிப்பா இருக்கும். Like, haters are going to hate னு சொல்லுவாங்க. You know, people hate what they don't understand. அதுதான் logic. People hate what they don't understand. On the flip side, அந்த சூர்யா இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், what was the best thing that happened to you with Jalabulajals?
specific ஒன்னு சொல்ல கஷ்டம். Over this period of time, there's like a lot of things that actually made me smile. So it's like it's not just necessarily with someone popular, because நிறைய actually popular artists are actually following my page, and they are like many some I've met in person, and the thing is like they have called me. நான் யாருன்னே தெரியாது, but they happen to follow and they say like, bro, I'm actually in Malaysia, would you be free to meet? வந்து பார்த்திருக்கோம், and like 1-to-1 பேசி இருக்கோம். We had like a lipa session, and it was like என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு பார்த்திருக்காங்க. That's purely because they like what I share, they like the content. So that was all like good moments. And then the things people say, followers, some of them like it, என்ன சொல்றது, lots of good things, definitely lots of good things, mostly guys, because the majority of my followers are guys, at least 3/4 guys. So it's like I take pride in that, it's like it's like this is ஒரு bro thing. Yeah, it's more like a bro thing. Though, you talk about so many things, and I think like girls do share stuff. They say like many people have thanked me for like no reason, or like you just made my day, I had a bad week. Some, there was even up to a level where I had suicidal thoughts, but then you kept me going. You kept me laughing like, oh, idella oru matter illa. You made those serious issues in my head sound so petty because you made fun of it. ஸோ எனக்கு லைக் இதுக்காகலாம் நான் தேவையில்லாமல் இவ்வளோ யோசிச்சிருக்கேனா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஐ கைண்ட் ஆஃப் லைக் லேர்ன் டு கூல் டவுன் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தட் இஸ் லைக் நம்ம பிளானே பண்ணல. ஐம் நாட் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஐம் நாட் ட்ரைங் லைக் டு ப்ரீச் பீப்புள் திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டூ, யூ ஷுட் டூ. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட், ஜஸ்ட் பை ஷேரிங் சம்திங் ஸ்டூபிட், இட்ஸ் ஸ்டில் impacts people, at least a few people positively. அது ஒரு நல்ல ஃபீலிங் தான் ப்ரோ. அடிக்கடி வராது எனக்கு, ஏன்னா இந்த பேஜ் மூலியமா தான் வருது. ஏன்னா நேர்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோ, இட்ஸ் லைக் ஒண்ணு மட்டும் கன்சிஸ்டன்டா சொல்ற ஒரே விஷயம், உனக்கு வாயில சனின்னு. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருக்கும் இந்த குரூப்ல வாயில சனிதான். நீ பேசினா போதும், அதனாலதான் நீ ஒரு நாள் சம்மாட்டி வாங்க போற, அதுவும் வாயினால தானே. அது நார்மல் தான் ப்ரோ. எனக்கு இந்த குரூப்ல நிறைய வாட்டி ஏசி வந்திருக்கு ப்ரோ. சோ ஒரு எக்ஸாம்பிள், நான் என் அம்மா வந்து ஃபேனை தட்ட சொல்லுவாங்க. ஓகே, சோ நான் நடந்து போயிட்டு ஐயா ஃபேனை தட்டியான்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே ஃபேன் அப்படியே தட்டிட்டு போயிருவேன். அப்புறம் வாயில பச்சை பச்சா. ஆமா, இட்ஸ் லைக் ஃபேமிலிக்குள்ள கண்டிப்பா அது ஈவன் மோர் காமன். ஐ திங்க் அது அவங்கள வெறுப்பேத்துறது தான் நம்ம டியூட்டி. கரெக்ட், ஐ அப்சல்யூட்லி அக்ரி. எங்க அக்கா கூட லைக் அந்த மாதிரி லைக் சின்ன வயசுல கூட அப்படிதான் லைக் கேட்பாங்க லைக், டேய் கேன் யூ ஆன் த ஃபேன், கேன் யூ ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். கேன் அக்கான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. முடியுமா முடியாது, அதான கேள்வி. அதான் வருதான் ப்ரோ. ஓகே ஸோ ப்ரோ, ஒரு முக்கியமான கேள்வி இது. Some people might not know. Why did you name it Jalabulajals? That is a good question. Actually, I have this a very fond relationship with this name for many years. You guys play fantasy football or not? Fantasy Premier League? Yeah. Used to. Yes. Okay. I still do. Okay. But yeah, back in college, அப்ப ஃபேண்டசி பிரீமியர் லீக் ஆரம்பிச்சப்ப the first time I actually ever created an account. ஸோ அப்ப டீமுக்கு பேர் வைக்கணும். அப்ப வந்து நான் லைக் கவுண்டமணி இஸ் மை ஃபேவரட் காமெடியன். ஸோ அப்ப ஜென்டில்மேன்ல வந்து அந்த சீன் ஒன்று இருக்கும், எல்லா வியர்ட் கேம்ஸ், ஆல் திஸ் கோக்கி டர்ட்டி கேம்ஸ் வந்து செந்தில் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். பாக்க அப்பா வேர்ம மாதிரி இருப்பான், பட் பண்ற வேலை எல்லாமே வேற மாதிரி இருக்கும். சோ அதுல ஒரு கேம் வந்து ஜலபுலஜங்ஸ்னு வரும். சோ நான் அந்த பேரை வச்சுதான் நான் ஜலபுலஜல்ஸ்னு வச்சுட்டு அப்பல இருந்து there is my team name for many years ready. So அந்த பேரு தான் நான் அப்படியே இந்த பேஜ்க்கும் லைக் initially when I told you, right, I created another page. It wasn't a meme page, and then I closed it in 2 days. That was another name. அப்ப இது ஓபன் பண்ணும்போது I don't know why I just thought of that. பரவாயில்ல, நம்ம டீம் பேரே வச்சிருவோம், நம்ம பழக்கப்பட்ட பேரு, so just use that. அவ்வளவுதான். அப்புறம் ஒரு காரணம் இருக்கா ஏன் எஸ்ஜே சூர்யா போட்டோ அங்க இருக்குன்னு?
அதுதான். இல்ல bro, actually you know that wasn't my first picture for the page. Initially என்னோட first photo when I actually opened the page was சிவாஜி the bossல ரஜினிகாந்தோட மூஞ்சி ஒன்று இருக்கும். அதுக்கு பிச்சை கேட்பாங்க. லைக் அவன் வந்து once he returns from US எல்லாம் மாறிட்டு எல்லாம் மாறிடுச்சு, இது மட்டும் மாறல. சோ அந்த காடியில இருந்து அவன் பார்ப்பான், ஒரு பிஸ்ட் ஆஃப் லுக் ஒன்று கொடுப்பாரு. ஓகே, சோ அப்ப அந்த ரஜினி அப்படி அந்த மாதிரி அந்த மூஞ்சி வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதான் என்னோட டிபிஆர் இருந்துச்சு இப்போ ஐ திங்க் a month. After that I kind of like revisited the whole இறைவி scene because அது ஏற்கனவே பார்த்த படம், தியேட்டர்ல பார்த்தேன். So I was like very close. So I was like அது வேற மாதிரி ஒரு வைப் கொடுத்துச்சு. அந்த like something like you couldn't care less. You're just fuck this shit, I'm just in my own world. So yeah, I just took that and then அத வச்சு கொஞ்சம் எடிட் பண்ணி I just made it a bit darker. ஏன்னா இந்த போட்டோ பார்த்தா என்ன தெரியுதுன்னா அதெல்லாம் கிடக்குது, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா, அதான் தோணுது. It's like fuck your surroundings, like you just go on like okay, I'm just going to be me and that's it. It's fun la. நீங்க சொன்னீங்கல்ல இந்த எல்லா மாறிட்டு இது மட்டும் மாறலன்னு. ஆமா, அத பத்தி நமக்கு நிறைய கதை இருக்கு. நீங்க FIFA விளையாடுவீங்களா? Back then ரொம்ப வருஷம் ஆச்சு விளையாண்டு. சோ நாம இப்ப வரைக்கும் விளையாடுவோம். சோ என்ன, சோ FIFA 19, 20, 21 வரும். ஆனா ஒரு வருஷம் விளையாடும் போது ஒருத்தனுக்கும் ஏதோ ஒரு ஸ்டூபிட் மிஸ்டேக் பண்ணுவாங்க FIFAல. ஆமா, glitch இருக்கும். 19ல பண்ணுவாங்க, 20ல பண்ணுவாங்க, 21ல பண்ணுவாங்க. சோ புது FIFA வாங்குனா ஒரு டயலாக் வரும், எல்லாம் மாறிட்டு இது மட்டும் மாறல. Yeah, you get all sorts of crazy glitches and mistakes there. Yeah bro, தலையில வரும். ஸ்கிரிப்டிங் bro, அது சரியான ஸ்கிரிப்ட். ஐயோ, எனக்கு ஒரு கேள்வி bro. நீங்க வந்து இப்ப more than a few thousand போஸ்ட்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஜலபுலஜால்ஸ்ல. 1000க்கு மேல தாண்டி இருக்கு. Which is your most favorite post? Illa which is the most memorable post you have on Jalabulajals? Tough one. Because in terms of performance na சொல்லிரலாம். சரி, usually performance சொல்லிருங்க. Then okay, performance na I think is should be one of the controversial ones. ஏன்னா அப்பதான் இந்த 1000 போஸ்ட்ல ஒரு 10 போஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, பப்ளிக் இமோஷன்ஸ் அப்படி ஸ்டர் பண்ணி கொஞ்சம் கொந்தளிச்சு துப்புன்னு துப்பி கழுவி எடுத்துட்டாங்க. அப்ப யோசிப்போம், அவ்வளவு தப்பா இருக்கானே. ஸோ அது வந்து யூஸ்வலி அந்த மாதிரி போஸ்ட் தான் ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிறைய பேர் ஆக்சுவலி லைக் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் லைக் பண்ணாதான் நிறைய ஹிட் ரேட்டும் வரும். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ லேர்ன். அது or sometimes you know this கொஞ்சம் கிரிஞ்சியா இருக்கும் அது, when you're supporting a certain artist or when you glorify someone. So அந்த மாதிரி நான் ஒன்னு யோகி பி பத்தி ஒரு போஸ்ட் பண்ணது, it got a lot of reach. Performance wise, yeah, that was like really good. And then கொஞ்சம் less adultா இருந்துச்சுன்னா கூடயும் actually more people share and then more people they are free to share it. ஃபேமிலி பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அதனால அது ரீச் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனக்கு நினப்பு இருக்கிறது, எனக்கு யோகி பியோட அந்த மடை திறந்து பாட்டு பத்தி போஸ்ட் பண்ணது ஹை ரீச். அதுக்கப்புறம் யூஸ்வலி ஆல் தி சீரீஸ், இப்ப ஒரு போஸ்ட் மட்டும் இல்லாம காம்படிஷன் இருக்கும்ல, ஸ்வைப் பண்றது கொடுப்பீங்கல்ல அந்த மாதிரி. ஸோ லைக் ஏதாச்சும் ஒரு படத்தை பேஸ் பண்ணி ஒரு 4-5 சீன் வச்சு ஓட்டுனா தட் யூஸ்வலி கெட்ஸ் அ குட் ரீச். ஆல் திஸ் மணிரத்னம் மூவிஸ், because Manirathnam movies are actually very classy and look so good, very tasteful. அதையும் வச்சு நான் அடிச்சா then அந்த மாதிரி. பட் பிடிச்சதுன்னு பார்த்தா இட்ஸ் லைக் a lot. அது அப்பப்போ எப்பயோ ஒரு மாசத்துக்கு ஒரு மீம் ஏதாச்சும் ஒன்று வரும் திடீர்னு, that I really enjoy, I really like personally. So like அது one of it I can டக்குன்னு எனக்கு நினைப்பு இருக்குது. லைக் ஓகே, of course evergreen வந்து அந்த முதல்வன், அன்னியன், all that is like gold. ஆனா ஒண்ணு வந்து இஸ் லைக் சந்திரமுகியில ஒரு இது இருக்கும், வடிவேலும் ரஜினிகாந்தும் அந்த பங்களாக்குள்ள பூருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பூரும் போது
அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ பெருசா இருக்க ஏதோ சொல்லுவான். அப்புறம் தம்பி யானை எல்லாம் செத்து கிடக்குன்னு. அதுக்கப்புறம் அது எருமை முருகேசா எருமையான்னு சொல்லிட்டு போவான். So that is when I was like, அந்த கேப்ஷன் வந்து இட்ஸ் லைக் when she says it's the first time, but actually when you enter ரைட். அங்க பல டெட் பாடிஸ் இருக்கும். அது ஒரு பெரிய பாலடைஞ்ச பங்களான்னு. நீங்க ரீசென்ட்லி ஒரு போஸ்ட் அந்த மாதிரி பண்ணீங்களா, அந்த சிட்டிசன்? ஆமா, அத்திப்பட்டி. அத்திப்பட்டி I always find funny because like so many dead bodies there. So I want to share this meme that I think all of us like over here. நான் இப்ப அந்த மீம் வந்து ப்ளே பண்றேன் உங்களுக்கு. இது நம்மளோட ஃபேவரட் போஸ்ட் தானே. As a group, we agree. As a group, yeah, we decided on it. Fantastic. You packed this. Uganda. This. Czechoslovakia. This. Yugoslavia. And this. Mississippi. ஸோ இதோட கேப்ஷன் என்னன்னா, திஸ் வீடியோ இஸ் நாட் அவைலபிள் இன் யோர் கண்ட்ரி. அது வந்து வெப்சைட். ஓகே, அதுக்கப்புறம் மை விபிஎன் போட்டு இதை போட்டீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க ப்ரோ. ஐ ஆக்சுவலி காட் a story behind this. ஸோ ரீசென்ட்லி என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து விபிஎன் சப்ஸ்கிரைப் பண்ணாரு. அத நான் முதல்ல சொல்லிடுறேன், அவன் இந்த கால் இல்ல, அவன் வேற. அவர் இந்த கால் இல்ல, அவர் வந்து நல்ல நண்பர், வந்து FIFA விளையாடுவாரு நம்ம கூட, நல்ல நண்பர். அவர் வந்து விபிஎன் வேணும், நான் சப்ஸ்கிரைப் பண்ணோம், ரெஃபரல் கோட் இருந்தா தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நம்ம கொடுத்தோம்ல, ஜவர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஷேர் பண்ணோம். ஸோ நம்ம FIFA விளாண்டோம், திங்கக்கிழமை FIFA விளாண்டோம்னு சொல்லிக்கோங்களா. நான் சொன்னேன், டே பார்த்துக்கிட்டு இருங்க, இவன் நாளைக்கு வந்து நான் ஸ்ட்ரீம் பண்றது உனக்கு தெரியுமான்னு வந்து கேட்க போறான், நீங்களா பார்த்துக்கிட்டே இருங்கன்னு நான் சொன்னேன். அச்சல் டோன் மாறாம, வார்த்தை மாறாம, செவ்வாய்க்கிழமை வந்து கேட்டான், ப்ரோ இது நான் பாக்குறது வந்து நீங்களாம் பார்க்கலாமா, அந்த வெப்சைட் ஹிஸ்டரி வந்து தெரியுமான்னு கேட்டுட்டான் ப்ரோ. அன்னைக்குதான் ப்ரோ ஜோசியத்துல இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஸ்பாட் ஆன். ரைட். அதான் அவன் அந்த டயலாக் சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பேசல, சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஓகே ப்ரோ. ஸோ ஓகே, ஒன் கொஸ்டின். உங்களுக்கு உங்க ஜலபுலஜல்ஸ் பேஜ் வந்து அந்த பேஜோட லாங் டேர்ம் பிளான்ஸ் என்ன உங்களுக்கு? தெரியல ப்ரோ, லைக் நத்திங், அப்சல்யூட்லி நோ பிளான்ஸ் ஆக்சுவலி. ஜஸ்ட் என்ன சொல்ல, I just got to post more regularly because right now I'm not doing that. So இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் பிளான் வந்து அதான், I just want to post more. Long term வந்து probably come up with something original, like you know, right now I'm just like whereas சும்மா மீம்ஸ் தானே போட்டிருக்கேன். ஸோ லைக் could be a part of some original creation, அந்த மாதிரி ஏதாச்சும் நான் பார்க்கலாம். ஸோ ப்ரோ, நான் வந்து இப்போ நோட்டீஸ் பண்ணேன், உங்கள் பேஜில் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து 48,000க்கு மேலே இருக்காங்க ஃபாலோவர்ஸ், அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து கோயின் ஹிட் 100,000, 98,000 இருக்காங்க இப்போ. ஸோ டு யூ ஹேவ் லைக் அ நம்பர், எனக்கு இந்த ஃபாலோவர்ஸ் இருந்தாக்கா எனக்கு நல்லாயிருக்கும், இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் இருக்கா, இல்லை are you like bro, you are just content like in the I really don't care about the number because it's like it's about I've noticed pages with more followers but their engagement is actually low. So if they actually share something, அந்த பேஜ்ல பாக்குறவங்க வந்து ஆக்சுவலி கொஞ்சம் குறைவு. இது கொஞ்சம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் சிபிஐ வேலை பண்ணி ஏதோ லைட்டா பார்த்துருக்கேன். பட் yeah, it's like for me, the last time I actually got excited was my target was to reach 400 followers. So அப்ப நான் 400 reach பண்ணேன்னா I was like okay cool, and then 1000 reach பண்ணேன்னா I was like okay, நான் 4 digitsலாம் வந்துருச்சு, நம்ம பெரிய ஆளு தான் போல. அதுக்கப்புறம் 10,000 வந்தோடனே எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், ஸ்வைப்பா, இப்ப நானும் ஸ்வைப்பா பண்ணுவேன்டா, பண்ணுங்கடான்னு. அதுக்கப்புறம் தட் ஹோல் டே ஒரு 10 ஸ்டோரி போட்டிருப்பேன், எல்லாமே ஸ்வைப்பா அப்படி சம்மதம் இல்லாம ஏதோ இருந்தா சும்மா ஒரு யூடியூப் வீடியோ போட்டு ஸ்வைப்பா பண்ணுங்க அவ்வளவுதான். கடைசியா நான் அப்பதான் லைக் I was like really excited, and after that I was like okay, let's just focus on the content. அதை விட்டு ஓட வேணாம், just stick to this whole mood because my page is still actually, though you consider like it's a adult meme page, actually there's a lot of non-adult stuff
நிறைய இருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து லைக் யூனோ மியூசிக்கும் கொஞ்சம் அப்படியே மியூசிக் ஊசி லைட்டா குத்தி இருக்கேன். ஆமா, ரீசென்ட்லி நீங்க Spotify பிளேலிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அடிக்கடி ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. Yeah, the reception is good. So it's like for me that itself, that these are the things I actually look forward to instead of the numbers. ஏன்னா இப்போ வந்து லைக் இனிஷியலா நான் வந்து ஏதாச்சும் பாட்டு போட்டா கேட்பாங்க, டே மீம் பேஜ்க்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம், ஏன்டா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேட்க லைக் so many of them keep asking, bro what song is that, அது என்ன பாட்டு, next time you post a song please fucking mention what song it is. இவ்ளோ டைரக்டா கேட்டிருக்காங்களா? ஆமா, இட்ஸ் லைக் நீ என்ன பாட்டு போட்டாலும் நல்லா இருக்குன்னு தெரியுதுல, அப்ப போட்டு தொலை என்ன பாட்டு. So அந்த மாதிரி வரும். So all that is actually those are the good stuff. Then Spotify playlist போட்டோனே நிறைய பேர் அது ஃபாலோ பண்றாங்க, like within a day like many who actually followed it. So then it's like now if I actually post a song they are actually totally cool, they are accepting it. அந்த Spotify playlist பேரு சொல்லலாமா? பேரு ஏதோ அடிச்சு விட்டேன். Blissful Darkness. Nice. Blissful Darkness. அது ஏன்னா யுஎன் பிளேலிஸ்ட் வந்து நான் வந்து எப்பயோ ஒரு ஆர்வ கோளாறுல நான் ஷேர் பண்றேன்னு சொன்னேன். தட் வாஸ் a year back. அண்ணலேந்து வாரம் அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சும் கேட்டிருப்பாங்க, ப்ரோ அந்த பிளேலிஸ்ட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் ஐ வில் ப்ராமிஸ் ப்ரோ சூன் ப்ரோ வித்தின் a few days ப்ரோ சூன் சொல்லி ஒரு வருஷம் இழுத்து அடிச்சு. And then when people still ask, I'll be like wondering, இன்னுமாடா என்ன நம்புறேன்னு. But yeah, I finally did it like a few days back, I think so. Okay, they're still happy. So நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்க, நீங்க அவ்வளவு நல்லவரா? ஆமா, like they're so patient. Okay bro, உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க ஃபேன்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க, பட் நம்ம லாங்குவேஜ்ல உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? One message to your fans or your followers. நான் பெரிய கேள்வி கேட்டீங்க. Just one message ஜி. Enjoying whatever you like, watch what you like, what you don't like please don't watch it. Instead of spending time finding fault in whatever you don't like, spend more time enjoying what you like. Or even if you're nice enough you can praise whatever you like. Adoda nipattikom. So it's like yeah, because all of us are different, you know, our experiences or whatever are different. So when like யாராச்சும் ஏதாச்சும் ஒரு content ஏதாச்சும் போட்டா, not just content, like even a movie or anything, அவன் ஏதோ ஒரு நம்பி ஏதோ பண்ணியிருக்கான், நம்ம பார்க்கறதுக்கு அது பட்டும் கேவலமா இருந்தாலும் தப்பி தவறி பார்த்துட்டோம், so we wasted an hour or two, but just ignore it and go on to something you like. அவ்வளவுதான். So keep focusing on whatever you like. அவ்வளவுதான். Brilliant. So bro, இப்போ வந்து we're going to come to the end of our podcast. So I just want to put it out there, இது வந்து நீங்க செய்யற மொத பாட்காஸ்ட், am I right? Yeah, correct. So actually you've been a natural. உண்மையிலே சொல்ல போனாக்கா it's been wonderful chatting with you, you know, getting to know about you as Mr. Jalabulajals. Same here, man. Pleasure talking to you all. It's perfect, it's wonderful, it's marvelous, it's awesome, it's I don't know what else to say. Dictionary use பண்ணி what else to say. So yeah, இந்த பாட்காஸ்ட் கேட்ட நேயர்களுக்கும் Jalabulajals fansகளுக்கும் I hope you all enjoyed this episode. You all got to know about Mr. Jalabulajals, our bro here. And உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா just subscribe and follow on Spotify, iTunes, or whichever platform you're listening on. Yeah, hope you all enjoyed this episode, and yeah, look forward to more podcasts and have a good day. So ithudan நம்ம விடைபெறுவது வந்து Bharat, Yuva, Sharif, Jawar, and a big thank you to Mr. Jalabulajals. Thanks man, thanks. அட போச்சே.